அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம், தாரமங்கலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த காணொளியில் அரசியல் வாழ்வு ஒருவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறாங்க. அரசியல் செல்வாக்கு இருக்கா, ஜாதகப்படி அரசியல் செல்வாக்கு இருக்குதா ஒருத்தருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒருத்தர் அரசியலில் நல்ல பிரபலமாக வரணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக என்ன விதி சொல்லுது அப்படின்னா, அதற்கு சம்பந்தப்பட்ட கிரகம், அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சூரியன். அதே மாதிரி சூரியனுடைய வீடான சிம்மமும் நல்லா இருக்கணும். சூரியனுடைய வீடும் சிம்மமும் நல்லா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஒருத்தர் அரசியலில் ஒருத்தர் நல்ல பிரகாசமாக வரலாம். இங்கே சில உதாரண ஜாதகங்கள் கொடுத்துருக்குறேங்க. இதில் பாருங்கள், லக்னத்திலிருந்து 11வது இடம், லக்னத்திலிருந்து 11வது இடம் அல்லது 11வது இடத்து அதிபதி, இதுதாங்க விதி. லக்னத்திலிருந்து 11வது இடம் அல்லது 11வது இடத்து அதிபதி சிம்மத்தோடு, சிம்ம ராசியோடு அல்லது சிம்ம ராசியின் அதிபதியான சூரியனோடு தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவர் அரசியலில் மிகச் சிறப்பான இடத்துக்கு வருவார், வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேங்க, லக்னத்திலிருந்து 11ஆம் இடம் அல்லது 11வது இடத்து அதிபதி சிம்ம ராசியோடு அல்லது சிம்ம ராசியின் அதிபதியான சூரியனோடு தொடர்பு இருந்ததுன்னா அரசியல் பிரவேகம் மிக சிறப்பாக இருக்கும். இங்கே ஒரு 6 ஜாதகம் கொடுத்துருக்குறேங்க. முதல் ஜாதகம் நம்ம தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகம். மிதுன லக்னம், லக்னத்திலிருந்து 11வது இடம் மேஷம், மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் சிம்மத்தில். அது மட்டும் இல்லை, சிம்மத்தை சூரியனும் பார்த்துடுறார். ஆக 11வது இடத்தினுடைய அதிபதி சிம்மத்தில் இருக்கிறாரு, சூரியனோடவும் தொடர்பு ஏற்படுது. அதனால் அரசியல் பிரவேகம் மிக சிறப்பாக இருந்தது. அடுத்த ஜாதகம் பாருங்கள், இதுவுமே நம்ம முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞருடைய ஜாதகம். கடக லக்னம், லக்னத்திலிருந்து 11வது இடத்துலையே அப்படியே சூரியன், லக்னத்திலிருந்து 11வது இடத்துல சூரியன். ஆக 11க்கும் சூரியனுக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சு. அரசியல் பிரவேகம் மிக சிறப்பு. அடுத்தது பாருங்க, கருணாகரன், கேரளா முதலமைச்சர் நினைக்கிறேன். கருணாகரன் லக்னத்திலிருந்து 11வது இடத்திலேயே சூரியன், லக்னமும் சிம்மமாக அமைஞ்சு சிம்ம லக்னத்திற்கு 11வது இடத்திலே சூரியன். அதுக்கடுத்தது நம்ம தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயா அவர்கள் கடகலக்கணமாக இருந்து கடகலக்கணத்திற்கு 11வது இடமான ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் சிம்மத்தில். கடகலக்கணம் 11ஆம் அதிபதி சுக்கிரன் சிம்மத்தில். அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரி, தேசிய அரசியலில் புகழ்பெற்ற ஒருத்தர் லால் பகதூர் சாஸ்திரி. அவர் விருச்சிக லக்னமாக இருந்து 11வது இடத்துல சூரியன். விருச்சிக லக்னம்
11வது இடத்துல சூரியன். லக்னாதிபதி சிம்மத்தில். லக்னாதிபதி சிம்மத்தில் 11வது இடத்துல சூரியன். அடுத்தது நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய ஜாதகம். ரிஷப லக்னம், 11வது இடத்துல சூரியன். ரிஷப லக்னம் 11வது இடத்துல சூரியன். எனவே அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் எல்லாமே சிம்மம் அல்லது சிம்மத்தின் அதிபதியான சூரியனோடு 11வது இடம் தொடர்புடையதை நம்ம சிறப்பாக பார்க்க முடியுது. இப்படியே மற்ற தலைவர்களுடைய ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் எல்லாமே இந்த மாதிரி அமைப்பில் தான் வருது அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.